வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். இந்த வாரம் மீண்டும் நம்ம கிளாம்பாக்கம் ஸ்டேஷனோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோவும் சின்ன ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம். பிளாட்ஃபார்மில் ரெண்டு பக்கமும் என்ன சொல்கிறது, சப்போர்ட் கட்டிட்டாங்க, பிளாட்ஃபார்மோட வால் கட்டிட்டாங்க. சாண்ட் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அதை எர்த் ஃபில் பண்ணணும்னு. ஃபில் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட சாண்ட் ஃபில்லிங் முடிச்சிட்டாங்கங்க. எர்த் ஃபில்லிங் சொல்லுவாங்க. ரெண்டோட பிளாட்ஃபார்மில் ரெண்டு சைடுக்கும் கட்டை கட்டியாச்சு. கட்டைக்கு நடுவில் மண்ணை ஃபில் பண்ணணும். மோஸ்ட்லி ஃபில் பண்ணிட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு ஃபுல்லாக மண் கொட்டி அதை லெவலும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது ட்ரெயினில் போகும்போது எடுத்தது தான். இது வந்து செகண்ட் ட்ராக்கில் போகுது. அந்த மண்ணு கொட்டினதுக்கு அந்த பக்கம் தான் தேர்ட் ட்ராக் இருக்குது. அதுவே தெரியாத அளவுக்கு மண்ணு கொட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த இடத்த கவனிச்சிக்கோங்க. நடுவில் அந்த பில்லர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. பில்லர் பாக்ஸ் தான், கம்யூனிகேஷன் ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கும், இல்லை பவர் சப்ளை இருக்கச்சா வாய்ப்பு இல்லை. கம்யூனிகேஷன் பாக்ஸாக இருக்கும், சிக்னல் பாக்ஸாக இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்கள், கொஞ்சம் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம எதிர்பார்க்குற ஸ்கைவாக்கோட கனெக்டிவிட்டி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட மண்ணு கொட்டி முடிச்சிட்டாங்க, அதை ரெண்டு வரையும், பிளாட்ஃபார்மோட அதை ரெண்டு வரையும். இன்னும் கொஞ்சம் கொட்டுறதுக்கோ இல்லை லெவல் பண்ணுறதுக்கோ வேணும்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்லைடு வரையும், அந்த கொஞ்சம் எட்ஜ் வரையும் கொட்டணும். அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட ஜங்ஷன் பாக்ஸ் வந்துடுச்சு. புரியுதுங்களா? இதே அதர் வியூவும் அந்த பக்கம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் ட்ராக் ஒன்று இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ட்ரெயின் ட்ராவலர்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கிளியர் ஐடியா இருந்தது, இல்லை உங்களுக்கு அதை பற்றின டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்குல்லையா, லெஃப்ட் சைடு ட்ரான்ஸ்ஃபார்மர் இடத்துல, அங்கே ஒரு அடிஷ்னல் ட்ராக் போட போகிறதாகவும், அதில் ட்ரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டாப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பேச்சு அன்றைக்கி ட்ரெயினில் பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர். எனக்கும் அது கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கொஞ்சம். இது டுவோர்ட்ஸ் வண்டலூர் போகிற பக்கம். மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு, ரொம்ப தூரம் எடுத்துட்டேன். அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஸ்லீப்பர் கட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா. இதை வச்சு அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஒரு ட்ராக் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இப்படி வரலாமா என்னன்னு தெரியல எனக்கும். ஓகேங்களா? இதோட அதர் சைடும் இப்போ பார்த்துடலாம், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதர் இன்னொரு பக்கம். இது வந்து தேர்ட் ட்ராக்கில் நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு ரைட் சைடில் பிளாட்ஃபார்ம் வருது. அந்த பக்கம் ஏற்கனவே கட்டி முடிச்ச பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ட்ராக்கு, மூணாவது ட்ராக்கு அந்த பக்கம், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ராக் இருக்குது. நம்ம தேர்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். லெவலிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா? இது நெக்ஸ்ட் டே. நீட்டாக இருக்குதுங்களா? இப்போ தான் நம்ம அந்த ஸ்கைவாக் ஒர்க்கு, அதுக்கான பில்லர் ஃபவுண்டேஷன்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த வியூஸ் காமிச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த பில்லர் பாக்ஸ் மட்டும் தலை எட்டி பார்த்து நிற்குது இல்லையா, அங்கே என்ன பண்ண போகிறாங்க, அந்த பில்லர் பாக்ஸை மேலே தூக்குவாங்களா என்னன்னு தெரியல. 90% தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த பில்லரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம அந்த ஸ்கைவாக்கோட இந்த எண்டு எப்படி வேணால் நடந்துட்டுருக்குன்னு பார்த்துங்க. பில்லர்ஸ்லாம் போட்டு ஏற்றிட்டாங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாக லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி கொஞ்சம் இங்கெல்லாம் ஸ்லோவாக தாங்க போகுது. 20 km/h ஸ்பீடில் தான் போகுது. அதனால் நல்லா தெளிவாக வீடியோ எடுத்திருக்கோம்.
ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் பற்றின வீடியோஸ், எக்மோர் ஸ்டேஷனோட வீடியோஸ், எக்மோர் 4th லைன் வீடியோஸ்லாம் இருக்குது. நிறைய ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னன்னு தெரியுங்க. பஸ் ஸ்டாண்டு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லரை வந்து அந்த க்ரீன் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஹைட்டுக்கு பில்லர் போட்டிருக்காங்கங்க. இந்த பழைய வீடியோ தான். அதே மாதிரி அந்த ஷெட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் எல்லாம் அந்த ஃப்ளோர் மாதிரிலாம் கம்பியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய அப்டேட் இல்லைங்க அந்த பக்கம். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.